ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு தக்காளி தோசை பண்ணலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் மிளகாய் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சோம்பு, அடுத்து தக்காளி. நாங்கள் 3 தக்காளி எடுத்திருக்கோம். அடுத்து 1 கப் ரவா, அடுத்து 1 கப் அரிசி மாவு, 1 கப் கோதுமை மாவு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தோசை மாவு பாத்திரத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கல் காஞ்சிருச்சு, தோசை ஊற்றலாம். சூப்பராக தக்காளி தோசையும் கொத்தமல்லி சட்னியும் ரெடி.